துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா கோயிலுக்கு செல்வதாலேயோ தியானம் செய்வதாலேயோ சரியாகுமா? அதாவது துன்பம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அனுபவிச்ச இன்பத்தின் பலன் துன்பம். அதாவது இன்பம் வந்தால் துன்பம் வரும். அப்போ ஏற்கனவே நம்ம இன்பத்தை அனுபவிச்சிருப்போம். அடுத்த பாட்டு வந்து துன்பமாக வரலாம். அப்போ துன்பமே வரக்கூடாது, நான் மொத்தமே இன்பம் தான் அனுபவிக்கணும்னா நீ இங்கேயே இருக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே இருக்கு. இன்பமும் துன்பமும் கலந்தது தான் இந்த உலக வாழ்க்கை. இங்கே உலகத்தில் எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்கு. இப்போ பணம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பூவா தலையான்னு கேட்பாங்க இல்லையா? பூ ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம், ரெண்டு பக்கம் இருக்கு. ஆண் பெண்ணே ரெண்டு விஷயம் இருக்கு. மேடு பள்ளம், இரவு பகல், இன்பம் துன்பம், வெளிச்சம் இருட்டு, இப்படி எல்லாம் ரெண்டா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்பம் மட்டுமே எனக்கு வேணும், துன்பமே வேணாம்னா அது இங்கே இது சாத்தியம் கிடையாது. இங்கே ரெண்டுமே வரும். ரெண்டுத்துல எதை நீ அதிகமாக செய்கிறியோ அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்க. இதுதான் இந்த உலக வாழ்க்கையில் நடைமுறை சாமி. இப்போ வந்து நிறைய பிறவி இருக்குன்னு சொல்றாங்க. சாரி, இதில் இன்னொன்று கூட கிடையாது. கோயிலுக்கு போனா இல்லை, இந்த கோயிலுக்கு போனா இதை தீர்ந்துருமா? எந்த கோயில்லையும் இதை தீர்த்து வைக்க முடியாது சாமி. கோயில் அதுக்கு கட்டப்பட்டதில்லை. கோயில் எதுக்கு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அடையாளம். இங்க வெளியில வந்து அடையாளம் என்னன்னா பக்தி மார்க்கத்தில் வர முதல்ல மனசுல பக்தி வந்தாதான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகள் மாறும். பக்தி மார்க்கத்தில் முதல்ல ஆரம்ப நிலை வந்து பக்தி மார்க்கம். இது வந்து 1வது 2வது படிக்கிற மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 4-5 வருஷம் பக்தி மார்க்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் ஞான மார்க்கம், யோக மார்க்கம், இப்படியெல்லாம் வந்து மாறி மாறி போய் கடைசியாக இந்த மாதிரி ஒரு சில பாதைகளை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறோம். ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தில் போகிறதால என்ன நடக்குதுன்னா நல்வழிப்படுத்தி அடுத்த மார்க்கத்துக்கு போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எல்லா சராசரி மனிதர்கள்கிட்ட இருந்து நீ ஒரு மாறுபாடு உனக்கு தோணுது. எப்படி தோணுதுன்னா இயம நியம பிரத்யாகாரம் பிராணாயாமம் தியானம் சமாதி தாரணை இப்படி இந்த 8 படிகளை நீங்கள் கடக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த படிநிலைகளை கடக்கும்போது தான் மனித நிலையில இருந்து ஒரு மகான் நிலைக்கு மாற முடியும். அப்போது இந்த மாதிரி பாதைகள் வகுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல கோயில் பக்தி நிலை. அப்போ கோயிலுக்கு வந்தால் தான் இந்த படிநிலைகளை நீ ஏற முடியும். அப்போ முதல் படியாக கடவுள் உனக்கு கோயிலுன்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு பக்தி. அந்த படிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்தியிலிருந்து மாறி அடுத்த நிலைகளுக்கு போய் இந்த 8 படிநிலைகளை கடந்து ஒரு மகானா நீ வாழறதுக்கான வழியை காமிச்சிருக்காங்களே தவிர இங்கே வந்து பாவம் போகுமா புண்ணியம் சேருமான்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாவப்பட்டவன் பாவம் செய்தவன் இந்த படிகளை அவ்வளோ வேகமாக கடக்க முடியாது. வரலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வருவாங்க, உள்ளே வரமாட்டாங்க, வெளியே நிற்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம கோயிலில் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அம்மா வருவாங்க. அந்த அம்மாவை அவங்க பையன் பைக்கில் கூப்பிட்டு வருவான். அவங்க வந்து அவன் பைக்கில் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாசலில் விடுவான். அந்த அம்மா நேராக இறங்கி உள்ளே வந்துடுவாங்க. வந்து கோயிலுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஐயாவெல்லாம் போய் பார்த்தா அப்படியே கும்பிட்டுட்டு சுற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே உட்காருவாங்க. உட்காந்துட்டு அவனை கூப்பிடுவாங்க, டேய் வாடா பிரசாதம் சாப்பிட்றான். அவன் வேணான்ட்டு அங்கே உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருப்பான். வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு செல்லு பார்த்துட்டு இருப்பான். அந்த அம்மா எவ்வளோ கூப்பிடுவாங்க, வரவே மாட்டான். இந்த அம்மா எல்லாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு போய் கப்பில் கொடுத்ததுன்னா அவன் அங்கேயே வாங்கிட்டு போட்டுன்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயின்னு இருப்பான். இப்போ என்ன அர்த்தம்னா இந்த கோயில் படி கூட அவனுக்கு மெரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்படி பலர் இருக்கிறாங்க. பல பேர் இப்படி இருக்கிறாங்க. ஆன்மீகத்தில் நம்ம எல்லாமே வந்து இறைவன் இருக்கிறான்னு பேசி இறைவன் இல்லைன்னு பேசுறது நம்மளை விட அதிகமான பேர் இருக்காங்க. இறைவனே இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு இருக்காங்க. அதனால் இந்த வாக்குவாதத்துக்கு நம்ம வேண்டாம். ஆனால்
ஒரு நல்ல நிலையில நீ மாறி வரணும்னு சொன்னா, இறைவனை நம்பினா, இறைவன் இருக்காருன்னா தான் அடுத்தடுத்த நிலைகள்லாம் மனிதனா நீ வாழ்ந்துட முடியும். இல்லைன்னா நான் இதுக்கு தான் பிறந்தேன், இப்படிதான் இருக்கேன், மிருக மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். அப்போ அதுக்காக தான் இந்த கோயிலெலாம் கட்டி வச்சிருக்காங்க, மனிதனா வாழ. இல்லைன்னா வாழ்க்கை மிருகமா போயிடும். இப்போ 7 பிறவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே மனுஷனுக்கு எத்தனை பிறவி? அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா? ஒரு சான்றும் இல்லை சாமி. சான்றுகள்னா பிறவி பல கோடி பிறவிகள்ன்றதுக்கு தான் சான்றுகள் இருக்கே தவிர 7 பிறவின்றதுக்கு திருவள்ளுவர் ஒரு பாடல சொல்றார். என்னன்னா, ஒருமைக்கு தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நிறைய பல கோடி பிறவிகளை கடந்து வந்தான்றதுக்கு நம்ம அருணகிரிநாதர் அவர் சொல்றாரு, 7 கடல் மணலை அளப்பினும் அதிகம் எனதிட பிறவி அவதாரம். 7 கடல் மணலை கூட அளந்துடலாம், நான் பிறவி எடுத்து வந்த என்னோட பிறவி அளக்கிறதுக்கு முடியவே முடியாது, அவ்வளோ பிறவி எடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ 2 ஞானிகள் தான். இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன, இவர் 7 பிறப்புன்றார், அவர் எத்தனையோ கோடி பிறவின்றார். நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் மகான் 7 பிறவிலாம் முடிச்சுட்டு அவர் விஷயம் சொல்றாரு, 7 பிறவி தான்ப்பா இருந்தது, நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், நீங்களும் முடிச்சிங்கன்னு சொல்றாரு. இவரு மிகப்பெரிய மகான், அதாவது முக்காலத்தையும் உணர்ந்தவர். அப்போ முன்னாடி எல்லா காலத்தையும் கடந்து முன்னாடி போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பல கோடி பிறவிகள் கடந்து அவர் வந்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, 7 கடல் மணலை அளப்பினம் அதிகம் எனதிட பிறவி அவதாரம்னு அவர் சொல்றாரு. இது அவர் பார்வையில், அவர் பார்வையில் பல கோடி பிறவி, திருவள்ளுவர் பார்வையில் 7 பிறவி. சரியா சாமி? நமக்கு எத்தனை பிறவின்னு தெரியாது சாமி, அனுபவிச்சு சொல்லலாம்.